அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவை சீஃப் கெஸ்டாக வந்திருக்கின்ற டாக்டர் அனுஜா ஆதித்யா காலேஜ் பிரின்சிபால் அவர்களுக்கும், கீதாமணி ஐசிபி அகாடமி மற்றும் நல்லறம் ட்ரஸ்டி அண்ட் ஐஏஎஸ் அகாடமி கோஆர்டினேட்டர் கிருத்திகா, என்னுடைய அனைத்து நண்பர்கள், இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நீட் கோச்சிங்கை பற்றி மேடம் நல்லா மிகவும் அருமையாக சொன்னாங்க. அதே போல் பிரின்சிபால் மேடம் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை எல்லோரும் அவங்க ஸ்கூல் காலேஜஸில் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள நல்ல விதமாக கொண்டு வரதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த கோச்சிங்ஸ்க்கு வர இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஃபேர்னஸ் இருக்கக்கூடாது. மெயின் ஃபேர்னஸ் இல்லாமல் இருந்தாலே போதும், அவங்க எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. அவங்க மேடம் சொன்ன மாதிரி அது 120 மார்க்ஸ் போகுது பாஸ் ஆகிறதுக்கு. பட் நமக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ வாண்ட் டு கெட் மோர் தேன் 500 அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு 30,000-40,000க்குள்ளே ஃபீஸ் கட்டுற காலேஜில் சேர முடியும். இல்லைன்னா மார்க் கம்மியாக வாங்கினோம், அப்புறம் நம்ம அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணணும், வேறு யாராச்சும் ரெக்கமெண்ட் பிடிக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸ் போனால் ஃபீஸ் மினிமம் 30 லட்ச ரூபா ஆயிடுச்சு இப்போது மெடிசனுக்கு. ஸோ இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் விடாமல் இந்த கோச்சிங்கை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி அனைவரும் நல்ல மருத்துவராக, அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து நாட் ஓன்லி எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் ஃபர்தர் திரும்பியும் பிஜி நீட் எழுதி பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள். அதே போல் நம்ம பிரின்சிபால் மேடம் சொன்னதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து ஸ்டூடெண்ட்டுகளும் உங்களுடைய ஆட்டிடியூட், அதாவது ஃப்ரம் ட்ரெஸ் கோட்லேருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ட்ரெஸ் கோட், ஹேர் கட்டிங். பட் நாங்களாம் காலேஜில் படிக்கிற டைமில் அது ஃபாலோ பண்ணல. ஆனால் நீங்கள் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் அப்போ காலேஜ் படிக்கும்போது ஹேர் ஸ்டைல் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர் கட்டுக்கே சொல்கிறேன், பிராண்டட் சலூனுக்கு தான் போகணும் லைக் பண்ணுறாங்க. அங்கே போகிறாங்கன்னா ஒரு ஹேர் கட்டுக்கு 2,000 ரூபா 2,500 அந்த மாதிரி ஆகுது. அது உங்களுடைய பெட்ரோலுக்கு நீங்கள் கொடுக்குற அது ஒரு சிரமம் கூட. நாங்கள் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கே 100 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணுவாங்களோ அங்கே தான் போவோம். உங்களுக்கு இப்போது அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்களுடைய பெற்றோருடைய சேமிப்பு உங்களுக்கு தான். அது பின்னாடி நீங்கள் ஒரு டாக்டரை வந்தீங்கன்னா ஒரு நல்ல கிளினிக் வச்சு கொடுப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பெற்றோர்களுக்கும் சிரமம் கொடுக்காம இருக்கணும். இங்கே வந்திருக்கின்ற விருது வாங்க வந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இங்கே புதிதாக இங்கே நீட் கோச்சிங் சேர்க்கின்ற அனைத்து மாணவர் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கோரி விடைபெறுகின்றேன். நன்றி.